விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டி இப்பயே அந்த கிருபைய, பின்னாடி இருக்கிறீங்களோ, சேர்ல இருக்கிறீங்களோ, இல்ல கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, வாலிப பிள்ளைகளோ, பெரியவங்களோ, இல்ல ஊழியர்களோ, ஐயோ பாஸ்டர் என் சபையில நிறைய கோண புத்தி உள்ளது இருக்குது, ஆண்டவர் அந்த கோணைகளையும் நேராக்க வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி கிளம்புறீங்களா? ஐயா ரொம்ப சந்தோஷியா, நீங்க உண்மையா பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சது. உண்மையா, ஏன்னா நம்ம இதை ஒரு நிமிஷம் உங்களை வச்சுட்டு சொல்லிடுறேன். ஐயா சொன்னதுல எவ்வளவு அர்த்தம் இருந்துச்சு அது தெரியுமா உங்களுக்கு? நம்மளே உணர்றது இல்லை. உலகமே அவன் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த கிறிஸ்துவ உலகம் மட்டும் அந்த அழுகிற, ஐயா அழகா சொன்னாங்க, நல்ல கை தட்டுங்களேன். இந்த கிறிஸ்துவ கூட்டம் மட்டும் என்னைக்கு நம்ம சண்டைக்கே போக மாட்டோம், அப்படித்தானே? சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே. போகணும்னா போலாம், ஆனா இயேசு நமக்கு அதை சொல்லல. ஒரு பக்கம் அரைஞ்சா இன்னொரு பக்கத்தை காட்டுன்னு சொல்லி இருக்கிறார். நம்ம முகத்தை காட்டுறோமோ இல்லையோ, நம்ம இதுவரைக்கும் அந்த வீம் வம்புக்கு போகாம தேசத்துக்காக நம்ம இறங்குகிற ஒரு ஜனமா கர்த்தர் வச்சார். இன்னொரு காரியம் ஐயா சொன்னாரு. அப்போ இந்த 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 அந்த நேரம் தான் ஆண்டவர் எனக்கு சொன்ன. எல்லாரும் சொல்லுவாங்க இயேசுவை பற்றி, அது வெள்ளைக்கார கடவுள். எவன் சொன்னதாங்க? வெள்ளைக்காரன் கடவுளையே மதிக்கிறது கிடையாது. நான் லண்டன்ல தானே இருக்கிறேன். ஆனா அந்த வெள்ளைக்காரங்க தான் நம்ம நாட்டில் வந்து இந்த இயேசுவை விதைச்சு நல்ல படிப்பை கொடுத்து நல்ல யூனிவர்சிட்டி. இப்படியா கை தட்டுவீங்க? நல்ல ஆசைய கையை தட்டி மதர் தெரசா எடுத்துக்கோங்க, எத்தனையோ ஊழியர்கள் எடுத்துக்கோங்க, ராக்லாண்ட் இந்த பட்டணங்கள்ல ஊழியம் செஞ்ச அந்த தாசர்கள் எடுத்துக்கோங்க. அந்த சுகமான வாழ்க்கையை விட்டுட்டு வந்து நம்ம ஏழைங்களுக்காக இறங்கி இருக்கிறாங்க. ஐயா அதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதற்காக கர்த்தர் உங்களை மனசார ஆசீர்வதிப்பாராக. நல்ல கையை தட்டி தேவனுடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த அருமையான அமைச்சரோட அவருடைய டீமோட இருந்து கர்த்தர் இன்னும் அவர்களை பலுகி பெருக செய்யும்படியாய் கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். நல்ல நல்ல கையை தட்டுங்களேன். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அரசியல் மீட்டிங்லயே அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு கைத்தட்டல ஐயா பார்க்காத அளவுக்கு இந்த கிறிஸ்துவ கூட்டம் கொடுக்க முடியும். நம்புறவங்க மட்டும் இல்லையா? இதை விட நம்ம மீட்டிங் முடிகிற கட்டத்துல ஒரு லெவல்ல இருப்போம். நம்ம எல்லாம் அந்த சந்தோஷத்தை காட்டலாம் ஐயா கிட்ட. ஏன்னா அவர் இருக்க மாட்டார் பாக்கிறதுக்கு. ஐயா எவ்வளவு பெரிய மாநாட்டுக்கு போனாலும் இந்த சத்தம் அவருக்கு ஞாபகம் வர மாதிரி இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் நான் தருவேன். அவங்க மட்டும் 1 2 3 4 come on somebody. எவன்யா சொன்னது கிறிஸ்தவனா இல்ல சோம்பேறிங்க இல்ல ஒரு மாதிரி அழுமூஞ்சிங்கன்னு சொல்லி? எவன் சொன்னது? நம்மளுக்கு தான் உண்மையான சந்தோஷம் இருக்காது. ஏன்னா நமக்கு தான் உண்மையான இயேசு கிறிஸ்து முழு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அதை ப்ரூவ் பண்றவங்க மட்டும் ஐயா போகும்போது இன்னைக்கு தூக்கமே வராத அளவுக்கு சந்தோஷத்தில் இருக்கிற அளவுக்கு 1 2 3 4 come on come on come on. ஐயா இதெல்லாம் நாங்க பிளான்லாம் பண்ணிட்டு வரலையா. இந்த இடத்துல வந்து மைக்கை பிடிச்சி அவர் பண்றதை அவர் செய்வார். அதான் என்னுடைய நம்ம நார்மலா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எதுவும் எழுதிட்டு வந்து எல்லாம் பேச மாட்டேன். ஆனா நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல நீடித்த ஆயுட் நாட்களை கொடுத்து சிவகாசி பட்டணத்துக்கு மட்டுமல்ல இன்னும் சுற்றில் இருக்கிற எல்லா பட்டணங்களுக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வச்சு உங்க குடும்பத்தை கூட இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமா வைப்பாராங்க. ஐயா தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. சந்தோஷம் நீங்க வந்து சந்தோஷம். சூப்பரோ சூப்பர்ல நம்ம ஆண்டவர். யோசிச்சு பாருங்களேன். இல்ல நம்ம மண்டைக்கு அதெல்லாம் எட்டுமா? மாநாட்டுல வர சத்தத்தோட இங்க வரட்டுமே அதெல்லாம் எட்டும் நினைக்கிறீங்க? சொல்லுங்க ஐயா. அந்த அளவுக்குலாம் எனக்கு அறிவு கிடையாது. ஆனா கடவுள் என்ன செய்ய நினைக்கிறாரோ அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடா. எதுல விட்டோம் ஞாபகம் இருக்கா? இப்படி வாங்க. கோயம்புத்தூர்ல விட்டீங்களா? 75% இருந்து வருவோம். சரி. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் கோயம்புத்தூர்ல வந்து போன வாரம் சண்டே மட்டும்தான் என்னால் மீட்டிங் அட்டன் பண்ண முடிஞ்சது. எனக்கு தெரியல. சாட்டர்டே நைட்டு தான் எனக்கு தெரிஞ்சது. 10 மணிக்கு தான் தெரிஞ்சது எனக்கு. அதுக்கப்புறம் சண்டே வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு என்னால் பிரதரை பார்க்க முடியல, பாஸ்டரை பார்க்க முடியல. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஆனாலும் நான் அடுத்த நாள் காலையில் வந்து என்னால் 75% விடுதலை உணர முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் எனக்கு சிவகாசியில் ஒரு மீட்டிங் கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து தேவன் எனக்கு வந்து பெரிய வெற்றியை கொடுத்துருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, என்னோட மகன் சொல்லுங்க.
என்னுடைய மகனுக்கு சரி, இப்ப கால் எப்படி? காலையில எந்திரிச்ச உடனே காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் கால் ஸ்ட்ரைட்டா இருக்கு, நல்லா நடக்க. முன்னாடி எப்படி நடந்தீங்க, இப்ப எப்படி நடக்கிறீங்க காட்டிருங்க பாப்போம். முன்னாடி எப்படி நடந்தீங்க அதை காட்டுங்க, அதை காட்டுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இப்படிதான் நடப்பீங்க. ஆனா இப்ப எத்தனை பேர் அவங்கள நேரா ஓடி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு மாதிரி ஆயிட்டீங்களே. ஷாக்ல அப்படி தட்டுறீங்களா இல்ல உண்மை நிஜமா? நல்ல ஒரு ஓடி ஓடி காட்டுங்க சிஸ்டர். கம் ஆன் somebody. நல்ல கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? இப்படியா கை தட்டுவீங்க? கம் ஆன் பீப்பிள். இதுல நானே இவ்வளவு ஓடலாமா? நல்ல வேகமா கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் somebody. ஹல்லேலூயா. இயேசு தொட்டா தொட்டது தொட்டதுதான். திருப்பி சொல்லலாமா? இயேசு தொட்டா தொட்டது. இன்னொரு முறை சொல்லுங்க பாப்போம். தப்புன்னு பிடிச்சிக்கிறீங்களா? பட்டாசு பிடிக்கிற மாதிரி. திருப்பி சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல உங்களுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி தட்டி சொல்லுங்க. இயேசு தொட்டா தொட்டது தொட்டதுதான். சந்தோஷப்படுறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, அந்த தம்பிக்கு வாங்க. நீங்களே சொல்றீங்களா அவன் சொல்லட்டுமா? அவனே சொல்லுவானா? வாடா குட்டி. நான் நேற்று சொன்னேன் உங்க 4 பேருக்கு அற்புதம் அப்படின்னு தான் சொல்லி அமிச்சேன் நான். அதை என்னன்னு பாப்பேன் நான். 10 வருஷமா சளி பிரச்சனை இருந்துச்சு. நாளைக்கு நேற்று ப்ரேயர் பண்ணி விட்டது வந்து சளி பிரச்சனை போயிடுச்சு. இல்லை எப்படி வீசிங் இருந்துச்சோ? நீங்க சொல்லுங்க. அவன் சின்ன பையன் தானே, என்ன செய்ய முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமாவே அவனுக்கு 4 வயசு இருக்கும்போதுல இருந்தே சளி தொந்தரவு ரொம்ப அதிகமா இருந்தது. ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ணி ரொம்ப ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் அவனுக்கு காலையில எந்திரிச்சான்னா அவனுக்கு கர்ச்சீஃப் இல்லாம அவனால ஒரு நாள் கூட இருக்கவே முடியாது. மூக்குல இருந்து அப்படியே ரொம்ப தனித்தனியா வடிஞ்சிட்டே இருக்கும். எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவன் டெய்லி நைட் டேப்லெட் போட்டுட்டு தான் படுப்பான். டேப்லெட் போட்டுட்டு தான் அவனுக்கு ரெகுலரா மருந்து சாப்பிடாம இருக்க முடியாது. அப்போ நேற்றுக்கு இங்கே காலையில் வந்து ப்ரேயர் பண்ணும்போது அவனுக்கு காலையில் எந்திரிக்கும் போது அவனுக்கு சளி மூக்குலேருந்து வரவே இல்லை. அந்த வீசிங் ப்ராப்ளமும் நேற்றுக்கு இவ்வளோ ரொம்ப நேரம் 4 மணி வரைக்கும் பனியிலேயே தான் இருந்தான். அப்படி இருந்தால் வந்துடும், இந்த இழுப்பு வந்துடும். ஆனால் அவனுக்கு சுத்தமாக இது அந்த தொந்தரவே வரல. காலையில் இப்போ கர்ச்சீஃப் வாங்குற செலவு நம்மளுக்கு மிச்சமாயிருச்சு. இவங்களுக்கு மருந்துக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணன்னு சொன்னீங்க? எனக்கு 3000 இருந்து 4000 வரைக்கும். ஒரு மாசத்துக்கு 3000 இருந்து 4000 செலவு பண்ணுவாங்களாம். ஆனா நேத்து நம்ம கிட்ட நீங்க ஒரு அமௌண்ட் நைஸா வெட்டுங்க சைட்ல, அப்போ வேணா நான் ஜோம் பண்றேன், இல்ல நாங்க விற்கிற கயிறுக்கு ஒரு 2000 ரூபாய் கொஞ்சம் போடுங்க, 1,000 ரூபாய் கயிறுக்கு 2000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு நாங்க சொல்லல. ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமத்துல ஜெபிச்சதுனால இல்லையா அதை புரிஞ்சு கை தட்டுறவங்க இப்படி தட்ட மாட்டாங்களே. இயேசுவின் நாமம் எல்லா நோய்களுக்கு மேலான நாமம். எல்லா கேன்சருக்கு, எல்லா ஆஸ்மா, எல்லா வீசிங்க்கு, எல்லா கட்டிகள், எல்லா தொல்லைகளுக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமத்துல. இந்த மீட்டிங் இல்லையா, மீட்டிங் முடிஞ்சு நீங்களாம் போன பிறகு எல்லா டயர்டா தான் ஜோம் பண்ண. ஆனா நான் டயர்ட் ஆனாலும் என் செல்லம் நான் டயர்ட் ஆனாலும் என் செல்லன் டயர்ட் ஆக மாட்டாரு. உனக்கு அதை தான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறார். ஏசாயா 40வது அதிகாரத்துல கடைசி வசனங்கள் எல்லாம் நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா அதுல போட்டிருக்கோம், அவர் ஒரு நாளும் ஃபெயிண்ட் ஆக மாட்டாரா, இல்ல களைப்படைய மாட்டாரா. ஒருவேளை நீ களைப்படைந்து வந்திருக்கலாம், உன் புருஷனை குறிச்சு களைப்படைஞ்சிருக்கலாம். இது திருந்தாத கேஸ் பாஸ்டர், இது மாறாது, என்னுடைய படிப்புல ஒரு மாற்றம் வராதுன்னு ஒருவேளை வாலிப பிள்ளைங்க களைப்படைஞ்சிருக்கலாம். ஒருவேளை ஊழிய பாதையில எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டுட்டேன், எவ்வளவோ நான் விதைச்சு நான் கொஞ்சத்தை தானே காணுகிறேன் அப்படின்ற ஒரு நிலைமையில ஊழியர்கள் கடைப்படைந்து வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உனக்கு சொல்லுக விரும்புகிற காரியம், எவ்வளவோ இதை செஞ்சு பார்த்தேன், அதை செஞ்சு பார்த்தேன், இன்னும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு நீ ஒருவேளை களைப்படைந்திருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உனக்கு பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ஆனா நான் உன்னை குறித்து களைப்படையாததுனால உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்ய காத்திருக்கிறேன். செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்புறவங்க மட்டும் கையை தட்டி, அந்த கிருபை வேணும்ன்றவங்க மட்டும் கையை தட்டி இப்ப வாங்கிக்க இந்த வேளையில. ஹல்லேலூயா. இப்படியா கை தட்டுவீங்க? நல்லா கையை தட்டி. ஹல்லேலூயா. பாருங்களேன், 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? அப்பா கூட இல்ல அப்படின்னா நியர்லி half a lakh. 40-50,000 கிட்ட, 1/2 லட்சம் ஒரு வருஷத்துக்கு. எத்தனை வருஷமா அப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க? 3 வருஷமா. எத்தனை லட்சம் யோசிச்சு பாரு. நம்பிக்கை அப்போ ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்களே.
நிறைய ஓரளவுக்கு தோராயமா அவனுக்கு ஒரு 5 லட்சத்துக்கிட்ட செலவு 5 லட்சத்துக்கிட்ட. ஆனா ஒரு ரூபா கூட இல்லாம கர்த்தர் மொத்தமா சுகமாக்கினார். ஐயா இத கேட்கும் போது நீ என்ன தெரியுமா விசுவாசிக்கணும்? இவங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்தே வந்தவங்களுக்கு செய்யறாருன்னா நிச்சயமா எனக்கும் செய்ய வல்லவரா. இதுதான் செய்தி. வாங்கிக்கோ. இது இப்பயே விசுவாசே. Hallelujah to the Lamb of God. Amen. இன்னொரு காரியம், இப்ப ஆண்டவர் சொன்னது எத்தனை பேர் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? நம்ம மீட்டிங்ல அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஆண்டவர் சொன்னதை கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அப்போதான் ஆண்டவர் சொன்னார், டேய் அவங்க தற்காலிகமா இல்ல அவங்களுடைய கோணலான வாழ்க்கையை இல்ல கோணலான காரியத்தை கோணலானவைகளுக்கு அவங்களா வச்சிருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க இன்னைக்கு நான் தூக்கி போட்டு ஏன் ஃபிட்டிங்க ஐயோ எந்த சைடு போடலாம்னு நினைக்கிறீங்க? Come on somebody. Somebody. Hallelujah. உன் வாழ்க்கையில நீ நினைச்சிட்டு இருக்கிற பார், இது இருந்தாதான் ஒருவேளை முடியுமோ. அன்னைக்கு முதல் நாள் ஒரு ஐயா வந்த ஞாபகம் இருக்குதா? இப்படியே நடந்துகிட்டு இருக்கிற ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? இப்படிதான் வாழ்க்கையில 6 வருஷமா நடந்தாரா? 6 வருஷமா நடந்தவர நம்மளுடைய ப்ரோக்ராம் டிவியில போகும்போது பார்த்துட்டு அதாவது யோசிச்சு பாருங்க. 2 கால் இருக்க வேண்டிய மனுஷன் 4 காலா இருந்த மனுஷனை ஆண்டவர் டிவியை பார்க்கும் போது 2 கால்ல நிறுத்தினார்னா உன்னைய நிறுத்த வல்லவரா? இல்லையே இல்லையே இல்லையே. சிலருக்கு பயந்து அவன் உதவி இல்லனா அவனுடைய ஆதரவு இல்லனா உன் கதை முடிஞ்சிரும்ட்டு தேவையில்லாம எவனையோ நீ தேடி போய் அவனை ஒட்டிக்கிட்டு இருக்கிறதானே. இன்னைக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அறுத்து போடு. கர்த்தர் மொத்த கிருபையும் கர்த்தர் உனக்கு மொத்த கிருபையை தர வல்லவராயிருக்கிறார். வேணுன்றவங்க மட்டும் நல்ல ஆசையை கையை தட்டி, இந்த வருஷம் நான் மனுஷனை சார்ந்திருக்கிற வருஷம் அல்ல. இந்த வருஷம் பயந்து கொண்டு கலங்கி கொண்டு எவனோ சொல்றத நம்பிக்கொண்டிருக்கிற வருஷம் அல்ல. இந்த வருஷம் நான் 100க்கு 100 மொத்தமா கர்த்தரை சார்ந்திருக்கிற வருஷம் நம்புறவங்க மட்டும் கையை தட்டி அந்த கிருபையை வாங்க போறவங்க மட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க அத? மந்தானி கபூஷடா. சகோதரி நில்லுங்க, நீங்க நில்லுங்க. ஐயா வந்திருக்காரா? வேலைக்கு போயிட்டாரா? சரி. அவங்க சொன்னாங்க 7 அடிக்கு தானே சிஸ்டர்? 7 அடி. 7 அடி அது யோசிச்சு கூட பார்க்க முடியல என்னால. ரத்தம் திருப்பி சொல்லுங்க, நல்லா இருக்கும். அத குத்தையில அப்படியே ரத்தம் இல்லையா? எதை குத்தையில? நேத்து வராதவங்களுக்கு புரியாது. வேலு குத்தையில எனக்கு அப்படியே ரத்தம் தன்னால கொட்டிக்கிட்டே இருக்கும். அதை கலட்டு எடுக்கிறதுக்கு 6 மணிக்கு குத்துனாங்கன்னா நைட்டு 11 மணிக்கு தான் கலட்டுவாங்க. அவ்வளவு தூரம் ஊர் சுத்தி வராங்க. இன்டர்நெட்ல பாக்குறவங்களுக்கு ஒருவேளை வெளிநாட்டுல புரியாம இருக்கலாம். அந்த கம்பி மாதிரி ஒண்ணு குத்தி 7 அடியா. 1 அடி 2 அடி இல்ல. எத்தனை அடி சிஸ்டர்? கணம் வந்து நம்ம சுண்டு விரல் என்னோட வெயிட் சுண்டு விரல் கணம் இருக்கும். ஆனா 7 அடி 7.5 அடி இருக்கும். நான் வெயிட்டுக்கு நான் இப்படி பிடிச்சிருப்பேன். எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் இருக்கும். ஆனா கரெக்டா 6 மணிக்கெல்லாம் குத்திடுவாங்க. எனக்கு கலட்டுறது எப்படி 11:30 ஆயிரும். அப்ப குத்தையில ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நைட் 11:30 ஆயிருமா? நைட் 11:30 ஆயிரும். ஆண்டவரே, அப்ப 15-16 மணி நேரம் 7 அடி கம்பி. இதுல அந்த காயத்தை அக்கா காட்டுனாங்க பாருங்க. இந்த சைடு இருக்கு, 2 பக்கமுமே இருக்கும். எனக்கு தழும்பு அப்படியே இருக்கும். அந்த தழும்பு 7 அடி. சாட்சியா? முதல்ல கை தட்டுங்க, அப்புறம் நான் சொல்றேன். முதல்ல கையை தட்டுங்க. இன்டர்நெட் இருக்கும், கையை தட்டுங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் காத்து இருக்கிறது. இப்ப பாக்குறீங்களே அந்த ஐயா முந்தா நேத்து முதல் நாள் மீட்டிங்க்கு ஆம்புலன்ஸ்ல வந்து படுத்த படுக்கையா வந்தவர் இல்லையா? இப்படி கை தட்டக்கூடாத. நல்லா கையை தட்டுங்கடா செல்லங்களா. ஏசப்பாக்கு தானே நம்ம நன்றி சொல்லுகிறோம். ஏசப்பாவை தானே உயர்த்துக்கிறோம். நம்ம இப்படியே கை தட்டுவீங்க. முதல் நாள் ஆம்புலன்ஸ்ல படுத்த படுக்கையா வந்தவரை இவங்க மீட்டிங் நடக்கும் போதே மேல நம்ம ஆளுங்களுக்கு சில நேரம் பகு தெரிய மாட்டான். மீட்டிங் நடக்கும் போதே மேல கூப்பிட்டு இருந்தா இன்னும் ஆண்டவர் மகிமைப்பட்டு இருப்பார். அப்புறம் மீட்டிங் முடிஞ்ச உடனே தான் மேல கொண்டு வந்தான். அப்போ படுத்த படுக்கையா தான் வந்தாரு. ஆண்டவர் சொன்னாரு, இப்ப நான் எழுப்பி விட போறேன்டா அப்படின்னார். ஐயோ, இப்ப நான் எழுப்பி விட போறேன்டானார். மீட்டிங் முடிஞ்ச உடனே வண்டியில நம்ம இந்த ஆஸ்பத்திரியில எல்லாம் பார்த்துப்பீங்க தானே, அந்த வண்டியில தள்ளிட்டு அந்த வண்டியில தான் இருந்தார் ஐயா. அவரை சுத்தி அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க.
இன்னும் அவர் ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன்தான். இயேசுவை முழுசா அவருக்கு தெரியாத ஒரு மனுஷன்தான். ஆனா இயேசுவை அவருக்கு தெரியலனா கூட அவரை நம்ம இயேசுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஐயோ, சேர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் சந்தோஷமா தான் கை தட்டுறது. நீ கையை தட்டும் போதே கர்த்தர் உனக்கு அதிசயம் செய்வார். நீங்க லாஸ்ட் ரோல இருந்தாலும் என் கண்ணுக்கு வேணா உங்களுடைய முகம் தெரியாம இருக்கலாம், ஆனா என் கர்த்தருடைய கண்ணுக்கு உன்னுடைய முகம், உன் வாழ்க்கை, உன் கவலை, உன் பலகீனம் மொத்தமே ஆண்டவருக்கு தெரியும். நீ நம்பிக்கை கையை தட்டு. ஆண்டவரே, இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கைகளை நீ மாற்ற முடியுமேயானால், என்னோட ஒருவேளை உன் உடம்புல எல்லாம் நல்லா இருக்கலாம், ஆனா உன் வாழ்க்கையே பாழாய் இருந்தாலும் பாழாக்கப்பட்ட நிலத்துலதான் முதல் நாள் நேற்று தினத்துல ஆண்டவர் சொன்னது போல பாழாக்கப்பட்ட நிலத்துலதான் இந்த வருஷம் ஒரு ஊற்ற உண்டு பண்ணுவன் ஆண்டவர் சொன்னார் தானே. ஊற்ற பெற போகிற தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் நல்ல ஆசையா கையை தட்டி, நீ பணக்காரனோ இல்ல ஏழையோ, படிச்சவனோ படிக்கலையோ, இயேசுவுக்கு முன்பாக அவர் பாகபட்சம் இல்லாத ஒரு தேவனாய் இருக்கிறபடியால் மனுஷன் உன்னை ஜாதியை வச்சு பிரிப்பான், மதத்தை வச்சு பிரிப்பான், ஆனா இயேசு அப்படி பிரிக்க மாட்டார் ஐயா. அந்த அன்புக்கு சொந்தக்காரங்க மட்டும் கையை தட்டி அந்த கிருபை இப்ப வாங்கிக்கோங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஐயா, இதெல்லாம் நிஜமா நடக்கிறது. அமெரிக்காவில் நடந்ததையோ லண்டன்ல ஆப்பிரிக்காவில் நடந்ததோ நம்ம பேசிட்டு இருக்கல. நம்ம பட்டணத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுல முந்தா நேத்து நடந்தது அது, இன்னைக்கு விடி காலையில நடந்தது அது, நேற்றைய மாலையில நடந்தது இது. இப்படியா உட்கார்ந்துருப்பீங்க அதை கேட்டுட்டோம். இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போல. நமக்கு நேர காலங்கள் அதை நம்ம பார்த்ததுனால ஒரு கொஞ்சம் பேரை மட்டும் நம்ம கூப்பிட்டு இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். 7 அடிக்கு அந்த அழகை குத்துவாங்களாம், வேலை குத்துவாங்களாம் வாயில. எத்தனை வருஷமா குத்திட்டு இருந்தீங்க சிஸ்டர்? 5 வருஷமா குத்துனீங்க. 7 அடி யோசிச்சு. அப்ப வளைஞ்சுதான் நிக்குமோ? வளைஞ்சிருமோ? 7 அடி நான் யோசிச்சு பாருங்களேன். நானே இதுனா இன்னும் ஒரு அடி மேல, இந்த அடி வாய்க்குள்ள இப்படி இருந்தா யோசிக்கவே முடியல. சொல்லுங்க ஐயா. அததான் தொங்கிட்டு 5 வருஷம் தேவடா தேவடான்னு, தெய்வமே காப்பாத்து, மாற்றத்தை கொடுன்னு கெஞ்சி பார்த்தாங்க. ஒண்ணும் நடக்கல. ஆனா இயேசுவை பற்றி அறிஞ்சு இந்த கூட்டத்துக்கு வந்ததுனால இனி ஒரு நிமிஷம் இருங்க, மொத்தமா கை தட்டிடலாம். சொன்னாங்க தானே, வாயை திறந்து அவங்களே சொன்னாங்க தானே, ரத்தமா வடிஞ்சுதான். இனி இப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுது, இனி நான் ரத்தம் வெடிக்க தேவையில்லை. ஏன்னா என் இயேசு அன்னைக்கே ரத்தம் வெடிச்சிட்டார் எனக்காக. இப்படியே கை தட்டுவீங்க. என் இயேசு உனக்காக, எனக்காக, உன் பிள்ளைக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் குடிகார புருஷனுக்காக, உன்னுடைய மூளை புத்தி சரியில்லாத உன் பிள்ளைக்காக என் இயேசு ஐயா உடம்புல இருக்கிற கொஞ்சம் ரத்தத்தை மட்டும், இப்ப நம்ம கூட ரத்தம் கொடுக்க போறோம். நான் கூட ரத்தம் எல்லாம் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களுக்கோ இல்ல இந்த கேம்ப்ல எல்லாம் காலேஜுக்கு வரும்போது நான் கொடுத்துருக்கிறேன். ஆனா எவ்வளவு தூரம் எடுப்பாங்க? அளவு பார்த்துதான் எடுப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? சொல்லப்பா ஆமாவா இல்லையா? ஒரு பாக்கெட்ல கொஞ்சம் எடுத்துட்டு ஃபர்ஸ்டே செக் பண்ணுவாங்க, ரத்தம் இருக்குதா இல்லையா, நாக்க பார்ப்பாங்க, இதை பார்ப்பாங்க, எல்லாம் பார்த்துட்டு தான் உங்களை உள்ள விடுவாங்க. புரியுதா? ஆப்பிள் கொடுப்பாங்க, அந்த ரத்தம் ஆமா எடுத்த உடனே தானே கொடுப்பாங்க நார்மலா. இந்த ஆப்பிள் கொடுப்பாங்க, பிஸ்கட். என் ஆண்டவருக்கு ஆப்பிளும் கொடுக்கல, பிஸ்கட்டும் கொடுக்கல, கசப்பா ஒண்ணு வாயில கொடுத்தாங்கய்யா. ஆனாலும் 1/2 லிட்டரோ 1/4 லிட்டரோ இல்ல, மொத்த ரத்தம் இல்லனா ஒரு சட்டு ரத்தம் கூட உள்ள வச்சுக்காம மொத்தத்தையும் தாயா உனக்காக எனக்காக ஆண்டவர் சிந்தினார். அந்த ரத்தத்துக்கு சொந்தக்காரங்க மட்டும் இப்படியே கை தட்டுவீங்க. அந்த ரத்தத்தால விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைங்க, அந்த ரத்தத்தால ஒரு விடுதலை உண்டாகணும் ஆசைப்படுகிற பிள்ளைங்க, அவங்க மட்டும் கையை தட்டி இயேசுவின் ரத்தத்துக்கு நன்றி சொல்லுவோம். அந்த வேளையில come on, thank the Lord for the blood of Jesus which has set you free and which is ready to fight for you. And அந்த ரத்தம் தான் உனக்காக யுத்தம் செஞ்சது, இன்னும் வாதாடி யுத்தம் செய்ய காத்திருக்கிறது நம்புகிற தேவ ஜனங்கள் மட்டும். Hallelujah. Hallelujah. Glory. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. இதெல்லாம் கொஞ்சம் பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. அதை இறங்குச்ச ஒரு வல்லமை நேத்து. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கணும் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அதை சொல்லும் போது ஏன் கால் நடுங்குறீங்க? அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது இந்த இடத்துல. புரிஞ்சவங்க ஒரு இல்லையே சொல்லுங்கப்பா. ஆமென். சோ சரி, அவங்க பார்த்தாங்க
அவங்க கணவன் டிவியில பார்த்து அந்த மனுஷனை நேத்து கொண்டு வந்து 2 பேரும் ஆண்டவரை மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகரா ஏற்றதுனால அவங்க வாழ்க்கை இதுக்கப்புறம் சூப்பரா மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்பயே மாறின மாதிரி தானே இருக்கும் மனசுல. அப்பவே என் ஹஸ்பண்ட் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு 60 நாள் நோன்பு விரதம் இருந்து போயிட்டு வந்தாங்க. கணக்கு எல்லாம் எவ்வளவு பக்காவா வச்சிருக்காங்க பாருங்க. வருஷத்துல 6 மாசம் மாலை தான் போட்டிருப்பாங்க. மாலையே 6 மாசம் போட்டிருப்பாரு. நீங்க விரதம்னா நான் நினைச்சேன் அப்பப்போ விரதம் இருப்பார் போல நினைச்சேன். இல்ல மாலையே போட்டிருப்பாங்க. ஏன்னா பிசினஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப நஷ்டமா போய்கிட்டே இருந்ததுனால அங்க போனா சரியாயிரும் அப்படின்னு. இது என் சிஸ்டர் கடைசி தங்கச்சி 2 வயசுல மூளைக்காய்ச்சல் வந்து இந்த பிள்ளைக்கு வந்து வாய் பேசாத 2 காதுமே கேட்காது. அப்படி இருக்க இந்த பிள்ளைக்காக கோயிலா கெடாயெல்லாம் வெட்டி நேர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு இது பண்ணிட்டு இருந்தோம். ஆடு கொண்டு போய் ஆடை வெட்டி அவன் தின்றுவான். ஆமா, ஆளெல்லாம் கொண்டு போய் சாப்பாடு போட்டு அந்த மாதிரி எதுவுமே சரி வரல. இப்படியா கையை தட்டுவீங்க? நானே 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 அந்த பிள்ளைக்காக ஒரு ஆட்டுக்குட்டியா என் சரீரம் முழுவதுமாய் அடிக்கப்பட்டு என் ரத்தம் முழுவதுமாய் சிந்தப்பட்டு ஒரு பலியாடா நான் கொல்கலாக போனேன். சூப்பர்ல ஆண்டவர். சொல்லுங்க ஐயா. எத்தனை இல்ல இது நான் சீரியஸா கேட்க, எத்தனை பேருக்கு ஒரு பெருமை நம்ம ஆண்டவர் நமக்கு அப்படி இருக்கிறார்? எனக்கெல்லாம் பெருமை தான் என் ஆண்டவரை குறிச்சு. நான் பெருமைப்படக்கூடிய ஒரே ஒரு காரணம்னா என் ஆண்டவர் மட்டும்தான். புரிஞ்சுங்க, ஒரு அல்லையிலே சொல்லியிருக்கலாமே. உன் பிள்ளையை குறிச்சு, உன் படிப்பை குறிச்சு, உன் ஜாதியை குறிச்சு நீ பெருமைப்படாத. உன் ஆண்டவர் இருக்கிறாருன்னு பெருமைப்படு. உன் ஆண்டவர் என்னைக்கும் மாற மாட்டாருன்னு பெருமைப்படு. உன் ஆண்டவர் என்னைக்கும் உன்னோட கூட இருப்பாருன்னு பெருமைப்படு. எவன் விட்டுட்டு போனாலும் அந்த செல்லம் உன்னை விட்டுட்டு போகாதுன்னு பெருமைப்படு. நீ எவ்வளவுதான் கேவலமா இருந்தாலும் உன்னை தூக்கி எடுப்பாருன்னு சம்பாடே. அவருக்கு மீறின ஒரு சக்தி இல்லைன்னு பெருமைப்படு. அவரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு கமான் பீப்பால். இப்படியே கை தட்டுவீங்க பெருமைப்படுறவங்களா? ஆண்டவரை குறிச்சு பெருமைப்படுறவங்க எவ்வளவு ஒரு சந்தோஷத்துல இருக்கணும் நம்மளாம். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க ஐயா. ஹalleluya glory மங்கதரகா புஷடா. எத்தனை பேர் ஆண்டவரை குறிச்சு பெருமைப்படுறீங்க? ஆண்டவர் சூப்பர்ல. நல்லா கவனிங்களே. உன்னை எவன் எப்படி கூப்பிடுறானோ, எப்படி உன்னை பார்க்கறானோ நீ அதை பற்றி இனிமே யோசிக்காத. எத்தனை பேர் கண்ட நாய்ங்க சொல்றதெல்லாம் இனிமே கேட்க மாட்டேன்றவங்க மட்டும் கையை தூக்கி காட்டுங்க பாபு. மரம் மண்டைங்கள் எல்லாம் இறங்கணும்னு தான் நான் அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணுவேன். சிலர் ரொம்ப அப்படி பேசினாதான் பரிசுத்தன். ஆண்டவரே சொல்லல வீரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்ல மாட்டீங்களே. ஆண்டவர் உன்னை எப்படி திரும்ப பார்க்கிறாரு? பேதுரு எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டாரு, என்ன என்னன்றா சொல்றீங்க, என்ன என்னன்றா நினைக்கிறீங்க? புரியுதா? கேட்பாரு தானே. சிலவனு சொல்லுவானுங்க நீர், சிலர் எலியான்னு சொல்றாங்க, சிலர் நீங்க மறு யோவான்னு சொல்றாங்க. பேதுரு மட்டும் என்ன சொல்லுவான்? நீர் தேவனுடைய வாயை திறந்து சொல்லுங்களேன், தேவனுடைய குமாரன் சொன்ன ஆண்டவர் சொல்லுவார். உடனே ஆண்டவர் என்ன திரும்ப சொல்லுவாரு? சூப்பர்ரா பேதுருன்னு சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொல்லுவாரு, நீ பாக்கியவான் அப்படின்னுவார். ஒரு நிமிஷம் இருங்க. சண்டே ஸ்கூல்ல எனக்கு அது தெரியும். கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் சொன்னார், நான் உண்மையான தெய்வம்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சாலே அவன் அவனை எப்படி பார்க்கறானோ, நான் தான் தெய்வம், நான் தான் எல்லாரும் ஒருத்தனுக்கு தெரிஞ்சிட்டாலே அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவன். அப்ப பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் மட்டும் நல்ல ஜோரா கையை தட்டி பாக்கியவான்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த இடத்துல? இயேசுவே உண்மையான தெய்வம், இயேசுவே சர்வ வல்ல ஒரு தேவன், இயேசு ஒருவரே உண்மையாய் இன்றைக்கும் ஜனங்களுடைய வாழ்க்கைகளை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல ஆசையா. அப்ப நீங்க பாக்கியவதி. அப்படித்தானே? அப்படித்தானே? சரி, இங்க வாங்க. அப்படி இருக்கல இதுக்கு ஒண்ணுமே சரிவே ஆகல சார். அந்த சிஸ்டருங்க கூட நான் ஃபர்ஸ்ட் வாட்டி இங்க வந்தேன். மறுநாள் நேத்து என் தங்கச்சி இங்க கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்தேன். நீங்க ஜெபம் பண்ணோடனே கேட்காத ஒரு காது கேட்டுருச்சு. நீங்க காது கேட்காத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. கொஞ்சம் காது கேட்கறவங்க எல்லாம் கொஞ்சம் கேட்டவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா செல்லமா கையை தட்டி. பிசாசு மண்டை குழம்புது தானே? சிவகாசியில் இருக்கிற எல்லா பிசாசுக்கும் மண்டை குழம்புது தானே?
நல்ல கையை தட்டி பரலோகத்தை சந்தோஷப்படுத்துங்க பாப்போம் இந்த நேரத்துல. ஹalleluya.